நிலத்தாக்குதல் 23 பிப்ரவரி 1991 அன்று ஆபரேஷன் டெசர்ட் ஸ்டார்ம் எனும் புயல் போல் பெயரிடப்பட்ட போரில் கூட்டமைப்பு கட்டளையாளர் அமெரிக்கா தலைமையிலான கூட்டணி படைகள் ஈராக்கிய மத்திய கிழக்கு ஆக்கிரமிப்பை குறைக்க முயன்று நிலத்தாக்குதலை தொடங்கின. இந்த நிலத்தாக்குதல் முன்னேற்றம் போரின் முக்கியமான கட்டமாக கருதப்பட்டது. ஏனெனில் இது குவைத் விடுதலைக்கு முன்னோடி நடவடிக்கை. முதலில் கூட்டணி படைகள் பல வழிகளில் ஒரே நேரத்தில் தாக்குதல் நடத்தின. சக்தி வாய்ந்த இராணுவ தந்திரங்கள், டேங்குகள், சாலை முனைகள் மற்றும் தொலைநிலை குண்டு தாக்குதல் சாதனங்கள் ஒருங்கிணைந்து ஈராக்கிய இராணுவங்களை பறிமுதல் செய்யும் நோக்குடன் செயல்பட்டன. இதனால் எதிரியின் பாதுகாப்பு வரிசைகள் விரைந்து சிதறின. நிலை தாக்குதலின் முன்னேற்றத்தில் கூட்டணி படைகள் மிகவும் வேகமாக முன்னேறின. டேங்குகள் மற்றும் உலோக படைகள் மணல் வளையம் போன்ற கடுமையான புறநிலை சூழல்களை மீறி முன்னேறின. பல முக்கிய நகரங்கள் மற்றும் இராணுவம் விரைவில் கட்டுப்பாட்டுக்கு வந்தன. போரில் இணைந்த பல நாடுகள், அதாவது அமெரிக்கா, ஐக்கிய ராஜ்யம், பிரான்ஸ், குவைத்தின் படைகள் ஆகியவை ஒருங்கிணைந்த கட்டளை தலைமையில் செயல்பட்டன. இந்த கூட்டணி ஒருங்கிணைந்த இராணுவ நடவடிக்கை மூலம் ஈராக்கிய படைகளின் எதிர்ப்பை மிக விரைவாக முறித்தது. நிலை தாக்குதல் 100 மணித்தியாலங்களுக்கும் குறைவான காலத்தில் பல்வேறு முன்னேற்றங்களை பெற்றது. இது ஆபரேஷன் டெசர்ட் ஸ்டார்மின் வெற்றியை உறுதிப்படுத்தியது. குவைத் விடுதலை மற்றும் ஈராக்கிய படைகளின் பின்வாங்குதல் இதன் நேரடி விளைவாக இருந்தது. இந்த முன்னேற்றம் இராணுவ தந்திரங்களின் முக்கியத்துவத்தை உலகிற்கு வெளிப்படுத்தியது. இணைந்த படைகள் ஒருங்கிணைந்த திட்டங்கள் மற்றும் தொழில்நுட்ப சாதனங்களை பயன்படுத்தி கடுமையான பருவநிலை மற்றும் புறநிலை சவால்களை கடந்து வெற்றி பெற்றன. இத்தகைய நிலத்தாக்குதல் ஆபரேஷன் டெசர்ட் ஸ்டார்மின் வெற்றியை உறுதிப்படுத்தி மத்திய கிழக்கில் அரசியல் மற்றும் இராணுவ நிலைப்பாட்டை மாற்றியது. 23 பிப்ரவரி 1991 அன்று தொடங்கிய இந்த தாக்குதல் உலக வரலாற்றில் குறிப்பிடத்தக்க ஒரு நிகழ்வாகும். இது சிறந்த இராணுவ ஒத்துழைப்பின் எடுத்துக்காட்டு என கருதப்படுகிறது.